لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்தது. அந்நபாதத்தின் சாமிக்கு ரலியல்லாஹு அன்ஹு அபாதத்தின் சாமிக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷஹித அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்றும், வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்துதரும் ஆவார்கள் என்றும், வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலிஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹுன் மின்ஹு, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவருடைய திருத்துதரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே போட்ட அல்லாஹ்வுடைய கலிமாவும் அவருடைய ரூஹும் ஆவார்கள் என்றும், வல் ஜன்னத்து ஹக்குன் வல் நாரு ஹக்குன், சொர்க்கம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பது உண்மை என்று யார் சாட்சியம் சொல்கிறார்களோ, அதகலஹுல்லாஹுல் ஜன்னத்தை, அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் புகழ வைப்பான். அலாமா கானமில் அமலி, அவனுடைய அமலுக்கு தக்கவாறு, எந்த அளவுக்கு அவனுடைய அமல்கள் இருக்கின்றனவோ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அமலுக்கு தக்கவாறு அவன் சொர்க்கத்திலே அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலே புகழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வைக்கப்படுகிறது, ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவனுக்காக அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டியே சொல்லுவாரேயானால், கலப்பற்ற முறையில் சொல்லுவாரேயானால், நரகத்தின் மீது அவனை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகிறான் என்றும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கீழே அப்பொழுது கேட்கப்பட்டது, கைஃப நுஜத்திது ஈமானன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துதரே, ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களே, எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை கலிமாவை அதிகம் அதிகம் நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் ஈமானை புதுப்பிப்பது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடலில் அழுக்கு படிந்து விட்டாலோ, நாம் அணியக்கூடிய ஆடைகளில் அழுக்கு படிந்து விட்டாலோ, அதை தூய்மைப்படுத்துவதற்கென்று சோப்பு போன்ற பொருட்கள் இருப்பது போல, உள்ளத்தில் இருக்கின்ற ஈமான் அழுக்கு படிந்து விட்டால் அதை புதுப்பிப்பதற்கான வழி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் மேலும் சொல்லப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமயம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, அல்லிம்னி மா அதுகரக பிஹி வா அதுஉ பிஹி, உன்னை நான் திக்ர் செய்ய வேண்டும், அதை கொண்டு உன்னிடத்திலே நான் துஆ செய்ய வேண்டும், எனக்கென்று ஒரு கலிமாவை நீ கற்றுத்தா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ஃபகால், அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், யா மூசா, மூசாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்,
என்று மூசா நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான். கால மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, குல்லு இபாதத்தின் யகூலுன ஹாதா, எல்லா அடியார்களும் இதைத்தான் சொல்கிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா சொன்னான், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திரும்பவும் சொன்னான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த, இறைவா, நீ அன்றி வேறு நாயன் இல்லை, அது உண்மை. இன்னமா உரீது ஷையன், ஆனால் நான் என்ன விரும்புகிறேன் என்றால், எனக்கென்று நீ பிரத்யேகமான ஒரு கலிமாவை சொல்லித்தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் நான் உன்னிடத்தில் கேட்பது பிரத்யேகமாக எனக்கு ஒரு கலிமாவை சொல்லித்தா என்று கேட்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொன்னான், யா மூசா, மூசாவே, லவ் அன்ன சமாவாத்தி சபிஇ வ ஆமிருஹுன்ன வைரி, இந்த 7 வானங்களும் சரி, அந்த 7 வானங்களில் என்னை தவிர இருக்கின்ற அத்தனை பேரும் சரி, அத்தனை பொருட்களும் சரி, ஒல் அருந்தியில சபி, 7 பூமியும் சரி, தீ கஃபத்தி, தராசினுடைய ஒரு தட்டிலை வைத்து, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கஃபத்தி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு தட்டிலை வைத்தாலும் கலிமா வைக்கப்பட்ட அந்த தட்டு தான் கலத்து போய்விடும். அப்படிப்பட்ட வெயிட் உள்ளது தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்று அல்லாஹ் தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான் என்று ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஸிக்ரிலேயே மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான், துஆக்களிலேயே மிகச்சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தஸ்பீஹு நிஸ்புல் ஈமான், நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹ் இருக்கிறது, இது தராசை பாதியை நிரப்பும். வல்ஹம்துலில்லாஹ் என்பது தராசை நிரப்பிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதற்கு நிகரான எந்த ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கலிமாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. எனவே நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஈமானை வளப்படுத்திக் கொள்வதற்கும் உள்ளான ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம்கள், பெரியார்கள் எல்லாம் சொல்கிற போது, வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். மூமினாக இருக்கின்ற எந்த மனிதராக இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த கலிமாவை சொல்ல வேண்டும் என்றும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே எந்த நேரமும் அதிகமான முறையில் இந்த கலிமாவை சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்பதை இதன் மூலம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லவன் பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايا ما كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة، توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.